வணக்கம். இது உங்கள் பாலா எலக்ட்ரிக்கல்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ERUக்குள்ள ஃபில்டர்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். மொத்தம் 3 ஃபில்டர் இருக்குது. அதில் ப்ளீட்டட் ஃபில்டர், பிளேட் ஃபில்டர், பேக் ஃபில்டர் மொத்தம் 3 இருக்குது. இப்போ நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம டெக்னீஷியன்ஸ் ஃபில்டர்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் மனோஜ் சர்மா, அடுத்ததாக இவர் வேல்முருகன், இவர் மகேந்தர். பாருங்கள் எப்படி ஃபில்டரை வந்து ERUலேருந்து ரிமூவ் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் இதில் 24 ஃபில்டர் இருக்குது. ப்ளீட்டட் ஃபில்டரில் 12, பிளேட் ஃபில்டரில் 12. ஓகேவா? இப்போ அதில் ஒரு சின்ன ராடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா உள்ளே போயிட்டு எல்லா ஃபில்டர் எடுக்க முடியாது. அதுக்காக வெளியிலேருந்து எல்லா ஃபில்டர் எடுக்கிறதுக்காக அந்த ராடு யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அது திருப்பி அப்படியே உள்ளே வச்சுருவாங்க. இந்த உள்ள பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்ஸை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி காய வச்சுட்டு எப்படி மாட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட் ஃபில்டர் எடுத்துகிட்டு இப்போ ப்ளீட்டட் ஃபில்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ளீட்டட் ஃபில்டர், பிளேட் ஃபில்டர் அப்படின்றதுல ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. நம்ம தமிழில் சொல்லணும்னா பிளேட் ஃபில்டர்னால் தட்டையான ஃபில்டரு, ப்ளீட்டட் ஃபில்டர்னா மடிப்பு வலை, இதுதான். ஓகேவா? அடுத்து பேக் அப்படின்னா பைப் ஃபில்டர், அதான் இங்கே காமிக்கிறாங்கல்ல ஒரு ஒயிட் கலரில், அதுதான் பைப் ஃபில்டர், பேக் ஃபில்டர். ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி எப்படி நம்ம மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க. இப்போ இன்னும் ஒரு ஃபில்டர்ஸ்லாம் பாக்கியிருக்கு, சில ஃபில்டர்ஸ் பாக்கியிருக்கு, ஒரு சில ஃபில்டர்ஸ் பாக்கியிருக்கு. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு. இப்போ அதை கழுவிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்னென்னா பிளேட் ஃபில்டரு, சலடையாக இருக்கும், அலுமினியம் சலடையாக இருக்கும். இதை இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கழுவுறவர் மனோஜ் மகேந்தர் குமார். இப்போ அதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ளே வச்சு கழுவுறாங்க. அது தேவையில்லாத கழிவு நீர்லாம் வெளியில் போகணுன்றாங்க. ஓகேவா? இது கழுவுறதுக்கு ஒன்றும் ப்ரெஷர், ஹெவி ப்ரெஷர்லாம் தேவையில்லை. சும்மா பைப்பில் மாட்டி, நம்ம வீட்டில் வர்ற பைப்பில் மாட்டி பண்ணுறது தான். ஓகேவா? அந்த பாருங்கள், ஃபுல்லாக அங்கே பாருங்கள், நுரையாக ஃபுல்லாக வெறும் டஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணி போட்டால் தான் ERU வந்து திருப்பி ஏர் சப்ளை பண்ண போகும்போது ஃப்ரெஷ் ஏராக நல்ல பியூரான ஏரை சப்ளை பண்ணும். அதே மாதிரி சக்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா சக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சப்ளை ஏர் வந்து இப்போ ஒரு 400 PSI வச்சுருக்கோன்னா அது அவ்வளோ சப்ளை பண்ணாது, ஒரு 200 தான் இது பண்ணும். ஓகேவா? இப்போ க்ளீன் பண்ணி போட்டோம்னா நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ PSI கரெக்டாக கொடுக்கும். இப்போ ஒரு க்ளீன் பண்ணுறது வந்து ப்ளீட்டட் ஃபில்டர், மடிப்பு வலை. ஓகேவா? இப்போ இந்த க்ளீன் பண்ண ஃபில்டர்ஸ் எல்லாம் வெயிலில் காய வைக்கணும். ஓகேவா? ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து மாட்டணும். பாருங்கள், ஓவர் டஸ்ட்டு ஃபுல்லாக அங்கே பாருங்கள், ஃபுல்லாக கனகரேன்னு போயிட்டுருக்கு. ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டு. இந்த க்ளீன் பண்ண ஃபில்டரை இங்கே தான் க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கோம். ஓகேவா? க்ளீன் பண்ணி காய வச்ச ஃபில்டரை இனி அடுத்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்கள் ட்ரையான ஃபில்டரை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ERU ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? வணக்கம். இந்த சேனலை பார்த்ததுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.